அப்புறம் வந்து அண்ணன் கூட வந்து ஓட்டுனர் ரொம்ப வந்து ரொம்ப ஃபிட்டான 15 வருஷம் கூட ஆமா 15 வருஷம் அவர் கூட நான் தான் போவேன் எங்க போனாலும் நான் தான் எங்க போனாலும் நான் தான் அவரு தவிர நான் யாரும் கிடையாது. எங்க லாங்கில் போனாலும் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். கன்னியாகுமரி போனாலும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுவேன். பசிக்குதுன்னா பள்ளத்தில் விட்டால் கூட பஞ்சாவுக்கு பசிக்குது, அவர் ஹோட்டலில் விடுங்க சாப்பிட வச்சு இட்டுன்னு வருவார். என் தலைவனை வந்து விட்டு ஒன்றும் பண்ண முடியல. எப்பவுமே ஒரு கும்பலோடு தான் போவார். அன்னைக்கு மட்டும் தனியாக போனதுக்கான காரணம் 3 பேர் தான் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே கும்பலாக தான் இருப்பாங்க. அது என்னவோ ஒரு நேரம் நான் இருந்தேன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் யார் புது ஆள் வந்தால் கூட பார்ப்பேன். நான் யாரோ புது ஆள் வந்துருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அவர் உஷாராக இது பண்ணுவார். வண்டியில் உக்காந்தா கூட பின்னாடி பார்ப்பார். கரெக்டாக யார் இது இப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக சரி வண்டி எடு. என்ன லாங் போனாலும் சரி பஞ்சாப் போகலாமா போகலாம் கிளம்பிடுவோம். நைட்டோட நைட்டு ஒரு வாட்டி கடலூரில் விருத்தாச்சலம் போயிட்டு வரோம். நைட்டு 2 மணி ஒரு அட்வொகேட் வீட்டில் 12 மணிக்கு சாப்பிட போகிறோம். நைட்டு காடு அது. அங்கே வராங்க போலீஸ் தேடின்னு எங்களை. அப்போ கூட நான் கேட்குறேன், எப்படின்னா போலீஸ் வந்தது எனக்கே தெரில, எப்படி வந்ததுன்னு தெரில. அங்கே வந்து கேட்குறாங்க, ஆம்ஸ்டாங் வந்தார் எங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எங்களை மெட்ராஸ் அமுச்சு விட்டாங்க. என்னால் பேசுறதுக்கு கூட என்னால் 15 வருஷமா நீங்கள் அவரோட நல்ல மனிதர். அவர் குறையே சொல்ல முடியாது. யார் வந்தாலும் சாப்பிட வச்சு என்ன வேணும் ஏது வேணும். என் பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் பொண்ணுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி முன்ன வந்து நடத்தி வச்சாரு. பொண்ணையும் பட முடியாது போயிடுச்சு. பெரும் கடவுளை இருந்துட்டேன் நான். அவள் தான். அன்னைக்கு நீங்கள் கூட இல்லையா? இல்லை, எங்கே ஏதாவது போயிட்டு நான் வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். அப்போ மட்டும் தான் நீங்கள் பெரிய விட்டுருக்கீங்க, தனியாக இருக்க விட்டுருக்கீங்க. இல்லைன்னா அவர் கூட தான் இருப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.